அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளிபிகேஷன்ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்களையும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்மை நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 777 1/5 plus 777 2/5 plus 777 3/5 plus 777 4/5 equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க, இதுல காமனா 777 காமனா இருக்கு. எத்தனை டைம் இருக்கு? 1 2 3 4 டைம் இருக்கு. அப்ப 4 × 777 பிளஸ் நெக்ஸ்ட் இங்க இருக்கிற பின்னத்துல பாருங்க, டினாமினேட்டர்ல காமனா 5 இருக்கு. அப்ப ஒரு டைம் மட்டும் 5 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10. ஸோ 10 5ஆல கேன்சல் பண்ணா 2. நெக்ஸ்ட் 4 × 777 3108 பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு. 2 ஆட் பண்ணா 3110. ஸோ ஆன்சர் வில் பி ஏ, 3110. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 999 1/7 பிளஸ் 999 2/7 பிளஸ் 999 3/7 பிளஸ் 999 4/7 பிளஸ் 999 5/7 பிளஸ் 999 6/7 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.56 பார் பிளஸ் 0.43 பார் பிளஸ் 0.89 பார் ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சு இந்த நம்பர் கொடுத்து மேல பார் கொடுத்தாங்களா, எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை வகுத்தல் 9 போட்டுக்கணும். ஸோ இங்க என்ன இருக்குது? 5 6 மேல பார். அப்ப 5 6 வகுத்தல் 99. 2 டிஜிட் இருந்தா 2 9. ஒருவேளை 3 நம்பர் இருந்தா 3 9, ஒரு நம்பர் இருந்தா 1 9. ஸோ அடுத்தது பிளஸ் இங்க 4 3 மேல பார். அப்ப 43 வகுத்தல் 99 பிளஸ் இங்க 88 9 மேல பார். அப்ப 89 வகுத்தல் 99. ஸோ இங்க டினாமினேட்டர் எல்லாம் காமனா இருக்கு. அப்ப காமனா எல்சிஎம் எடுத்தா 99. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் 56 பிளஸ் 43 பிளஸ் 89 188. நெக்ஸ்ட் ஸோ இந்த வகுத்தல்ல 99 இருக்கு. அப்போ 1 புள்ளி இங்கிருந்து 2 டிஜிட் புள்ளி வச்சோமா 88 மேல பார். ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சு மேல பார் போட்டோமா அந்த கீழே 2 9 அப்படியே போயிடும். ஸோ இப்போ ஆன்சர் வில் பி 1.88 பார். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப். இன்னொரு டைப் இருக்கு, அதாவது இங்க காமனா 2 டிஜிட் புள்ளி வச்சு மேல பார் போட்டிருக்காங்க. 3லயும் காமனா இருக்கு. ஸோ அப்போ இங்க 3 ஆட் பண்ணுங்க. 56 பிளஸ் அடுத்தது 43 பிளஸ் அடுத்தது 89. இதை ஆட் பண்ணா 188 வரும். ஸோ இங்க காமனா 2 டிஜிட் புள்ளி வச்சிருக்கு. அப்போ 2 டிஜிட் புள்ளி வச்சோம்னா 1.88 மேல பார். ஸோ ஆன்சர் வில் பி சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இது பார்த்தோம்னா இந்த மாதிரி காமனா இருந்தா மட்டும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.5 பார் பிளஸ் 0.6 பார் பிளஸ் 0.7 பார் பிளஸ் 0.84 ஈக்குவல் டு என்ன வரும் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் சால்வ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த மாதிரி சம் கேட்டா எப்படி சால்வ் பண்ணாங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தட்ல கேட்பாங்க. அந்த 4 மெத்தட்லயுமே இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க சால்வ் பண்ணாவே இந்த 4 மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்களும் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் √3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது ரூட்டுக்குள்ள 5 7 11 இந்த மாதிரி கொடுத்துட்டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி 3. அதே இந்த சம் பாருங்க, √3 மொத்தமா 4 √3 இருக்குது. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன இருக்கு? இந்த இடத்துல 3 இருக்கு. அப்ப 3. நெக்ஸ்ட் 2 பவர் எத்தனை ரூட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அப்போ 4 ரூட் இருக்கு. 2 பவர் 4. ஒருவேளை 5 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 5. 6 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 6. 2 பவர் 4. அப்ப 2 4 டைம் இருக்குமா? 2 × 2 × 2 ஈக்குவல் டு 16. ஸோ இந்த 16 3 பவர் 16. 16க்கு மேல 16ல 1 மைனஸ் பண்ணி இங்க 15. ஸோ அப்ப ஆன்சர் வில் பி 3 பவர் 15 வகுத்தல் 16. 3 பவர் 15 வகுத்தல் 16. சம் கொடுத்தாங்களா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ போட்டுட்டு அடுத்தது 2 பவர் என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி 2 பவர் எத்தனை ரூட் இருக்குதோ அத்தனை ரூட்டை கவுண்ட் பண்ணி மேலே போடணும். ஒருவேளை 10 ரூட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 10 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 10.
5 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 5. ஸோ அந்த 5 எத்தனை பவர் வருதோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை இந்த இடத்துல போட்டு அதில் 1 மைனஸ் பண்ணி அதுக்கு மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா, இதுதான் இதோடைய கான்செப்ட். அடுத்தது √12 பிளஸ் √12 பிளஸ் √12 பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, √12 மைனஸ் √12 மைனஸ் √12 மைனஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சம்மும் ஒரே சம் தான். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது, 12 இருக்குது. இந்த 12 எந்த ரெண்டு வேல்யூவில் இருக்குன்னா 12 வரும், 4 × 3 12, அதே மாதிரி 6 × 2 12, அதே மாதிரி 1 × 12 12. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பெருக்கக்கூடிய வேல்யூவில் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1 வரணும். ஸோ 4 3 போச்சுன்னா 1, 6 2 போச்சுன்னா 4, 12 1 போச்சுன்னா 11. ஸோ டிஃபரன்ஸ் 1 வர வேல்யூ மட்டும் எடுத்துக்காங்க. இங்க 4 3 சரிங்களா. இங்க பிளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா, இங்க பிளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த பெருக்கக்கூடிய பெரிய வேல்யூ ஆன்சர். அப்போ இங்க என்ன ஒரு ஆன்சர் 4. மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன வேல்யூ ஆன்சர். ஸோ இந்த இங்க என்ன ஒரு ஆன்சர் 3. ஸோ ஆன்சர் வில் பி 3. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த 4 சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் √5 அப் டு இன்ஃபினிட்டி, அதே மாதிரி √5 அடுத்தது √6 பிளஸ் √6 பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டி, அதே மாதிரி √6 மைனஸ் அப் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருங்க. இந்த 4 சம்மையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 21x2y, 35xy2 மீ போவா, அதாவது HCF கான்வென்ட் கேக்குறாங்க. எல்சிஎம் அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த XY ரெண்டுலயும் விட்டுருங்க. மீது இங்க 21 35, 21 இங்க 35. கொஸ்டின்ல மீ போவா, அதாவது இதோடைய HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு எண்ணையும் காமனா ஆகக்கூடிய எண் என்னன்னு பாருங்க. ரெண்டையும் காமனா ஆகக்கூடிய ஒரே எண் பார்த்தோம்னா 7 தான். 3 21 7 35. இதுக்கு மேல எதுவும் காமனா வகுப்படக்கூடிய எண் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இதோடைய HCF பார்த்தோம்னா இந்த எண் மட்டும் எடுத்துக்கணும். இங்க என்ன இருக்கு 7. நெக்ஸ்ட் இங்க எக்ஸ் ஒய் ரெண்டுலயுமே இருக்குது. ஸோ எக்ஸ்ல பவர்ல கம்மியாகிற வேல்யூ எங்க இருக்கு பாருங்க, இங்கதான் பவர்ல கம்மியா இருக்கு. இங்க பவர்ல 2 இருக்கு, இங்க பவர்ல 1 தான் இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய்ல பவர்ல கம்மியாகிற வேல்யூ பாருங்க, இதுதான் பவர்ல கம்மியாகிற வேல்யூ. இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இது HCF பார்த்தோம்னா 7xy, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல HCF பதிலா LCM கேட்டாங்களா, இந்த XY விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 21 35, 21 இங்க 35. ஃபர்ஸ்ட் மிகச்சிறிய எண்ணால கேன்சல் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணுமா, 7 3 21, இங்க கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே 35. அடுத்து 7ஆல கேன்சல் பண்ணா 1, இங்க 5. நெக்ஸ்ட் எல்சிஎம்னா இந்த எல்லா வேல்யூமே பெருக்கணும். அப்ப 3 × 7 × 1 × 5. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணா 3 × 7 × 1 × 5 = 105. நெக்ஸ்ட் இங்க XY ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. எக்ஸ்ல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க x⁴2. அப்ப x⁴2. அதே மாதிரி ஒய்ல பவர்ல வேல்யூ அதிகமா இருக்கிற வேல்யூ இங்க இருக்கு y⁴2. இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 105x²y², ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இன்னும் எவ்வளவு வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் HCF கேட்டாலும் சரி, நம்ம இந்த சேம் டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த சம்மை சால்வ் பண்ணாவே இந்த மாடல் எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். 8x⁴4 y⁴2, 48x⁴2 y⁴4 இன் LCM மற்றும் HCF கான்வெர்ட் கேக்குறாங்க. அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. √3 மைனஸ் 1/√3 ஹோல் பவர் ஸ்கொயர் = என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்ச போது நம்ம இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது ஆக்சுவலா a மைனஸ் b ஹோல் பவர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ இதை a² பிளஸ் b² மைனஸ் 2 × a × b ரைட் பண்ணலாம். ஸோ இது a, இது b. ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் a². a அப்படிங்கிறது √3. அப்போ √3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும், மீதி என்ன இருக்கும் 3 பிளஸ் b². b அப்படிங்கிறது 1/√3. ஸோ 1/√3 ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும், மீதி 3 இருக்கும். மைனஸ் 2 × ஏங்கிறது √3 × பிங்கிறது 1/√3. ஸோ இந்த √3க்கு √3 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க -2 இருக்கு, இங்க +3 இருக்கு. ஸோ 3ல 2 போச்சுன்னா மீதி 1 + 1/3. 1 × 3 3 3 + 1 4/3. ஆன்சர் will be 4/3. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, சுருக்குக √5 மைனஸ் 1/√5 ஹோல் பவர் ஸ்கொயர் = என்ன வரும்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். √1 + 55/729 = 1 + x/27 எனில் x = என்ன கேக்குறாங்க, இந்த x உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள 1 + 55/729 இருக்கு. 1 × 729 729 + 55 784 வரும்.
784 divided by இங்க 729 ரூட்டு. ஸோ இங்க பார்த்தோம்னா 1 into 27 plus x divided by 27. ஸோ பாருங்க 784 இருக்குது. 784 ரூட்ல இருந்து எடுத்தோமா 28 into 28 784. அப்போ 28 வகுத்தல் 729 ரூட்ல இருந்து எடுத்தோமா 27 into 27 729. 27 is equal to 27 plus x divided by 27. ஸோ இந்த 27 அப்படியே டைரக்டா கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்க 28 இருக்கு, இங்க 27 இருக்குது. இந்த 27 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். 28ல 27 போச்சுன்னா மீதி 1. 1 is equal to இந்தாண்ட x இருக்கு. அப்போ x உடைய வேல்யூ என்னன்னா 1. ஆப்ஷன் A is the correct answer. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. root of 1 plus x divided by 169 is equal to 14 divided by 13 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 7 plus 3 root 5 into 7 minus 3 root 5 இன் வர்க்க மூலம் காண்க. வர்க்க மூலம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு அப்படியே ரூட் எடுக்கணும். ஸோ அதான் வர்க்க மூலம். ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தோம்னா a plus b into a minus b இந்த ஃபார்முலா இருக்கு. சீக்வல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ a அப்படிங்கிறது 7, அதே மாதிரி b அப்படிங்கிறது 3 root 5. அதே மாதிரி இங்க a அப்படிங்கிறது 7, b அப்படிங்கிறது 3 root 5. ஸோ இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர், a அப்படிங்கிறது 7, அப்போ 7 ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் b அப்படிங்கிறது 3 root 5, அப்போ 3 root 5 ஹோல் பவர் ஸ்கொயர், முன்னாடி ரூட் இருக்கு. 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 3 ஸ்கொயர் 9, இங்க ரூட் 5 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும், அப்போ இந்த இடத்துல 5 இருக்கும். இப்போ 9 into 5 equal to 45. ஸோ நெக்ஸ்ட் 49ல 45 போச்சுன்னா மீதி ரூட்டுக்குள்ள 4 இருக்கும். ஸோ 4 ரூட்ல எடுத்தோமா 2. ஸோ ஆன்சர் வில் பி 2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோடைய வர்க்க மூலம் பார்த்தோம்னா 2. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 4 plus 2 root 7 into 4 minus 2 root 7 இன் வர்க்க மூலம் காண்பு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/2 whole power minus 2 plus 1/3 whole power minus 2 plus 1/4 whole power minus 2 equal to என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த மாதிரி காமனா நியூமரேட்டர்ல 1 கொடுத்துட்டு வகுத்தல்ல இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாங்களா, மேல பவர்ல மைனஸ்ல கொடுத்தாங்களா. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் எடுத்தாங்க, மேல நியூமரேட்டர் வேல்யூ விட்டுருங்க. டினாமினேட்டர் என்ன இருக்கு, 2 இருக்கு. 2 இங்க பிளஸ், அடுத்தது இங்க 3 பிளஸ் இங்க 4. ஸோ மேல பவர்ல பாருங்க -2 இருக்கு, அது +2 மாறிடும். ஸோ இங்க 3 பவர் +2, அதே மாதிரி இங்க 4 பவர் +2. 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் 16. ஆட் பண்ணா 16 பிளஸ் 4 20, 20 பிளஸ் 9 29. ஸோ ஆன்சர் வில் பி 29. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/5 whole power minus 2 plus 1/6 whole power minus 2 plus 1/7 whole power minus 2 equal to என்ன வரும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.